கத்திடுறா மேல வண்டியில இருக்கு கார்ல ஏத்துறேன். சரி, ஒரு பைக்ல 3 பேர் வந்தாங்க. ஒரு ஆளு நடந்து வந்தாரு, அருவாளை வச்சுக்கிட்டு ஓங்கிக்கிட்டே வந்தாரு. நாங்க அங்க எங்க வீட்டுக்காரரு நானும் எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆள் வார வேகத்தை பார்த்து நான் எங்களுக்கு பயம் கொடுத்துட்டு நாங்க உள்ள போயிட்டு கேட்டு அடைச்சிட்டேன். கேட்டு அடைச்சு அவங்க ஒரு கார் விழுந்தாடி, பங்கன் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு கார். அந்த காரை கொத்தி கொத்தி உடைச்சிட்டாங்க. அந்த ஆளையும் ஓங்கினாரு, சும்மா இருன்னு அந்த ஆள் சொன்னாரு. அந்த ஆளை ஓங்கையில உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ போயிருந்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னாரு. முதலமைச்சர் டெல்லி போயிட்டு வந்திருந்தாரு, தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறாருங்கிற இதை ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு புகையில இல்லாத ஒரு தினத்துக்கான ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கோம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா ஒரு டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகு, விஜய் சிஎம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாட்களுக்கு மேற்பட்டு சட்ட ஒழுங்கு என்பது பெரிய கேள்விக்குள்ளா இருக்கிறது என்பதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்க நம்புகிறேன். நேற்று கூட பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்களே கிட்டத்தட்ட 20க்கு மேல போயிட்டு இருக்கு. நேற்று திருமண வீட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ள, அதாவது அந்த திருமண மண்டபத்தில் நுழைஞ்சு சராமாரியாக விட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் அனுமதி. அதுல 2 பேர் கவலைக்கிடம்ங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடங்கள்லயும் ஒரு மகளோட கண்ணு முன்னாடியே தந்தை வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு தகவல் முக்கியமானது என்னன்னா, டிவிக்கே நிர்வாகியே பாத்தீங்கன்னா ஒரு பொக்லண்ட் ஆபரேட்டரை கத்தியர்றா அப்படின்னு மிரட்டி அடிக்கிற காட்சியிலும் வெளியே இருக்கிறது. கத்திடுறா மேல ஓனர் வண்டியில இருக்கு கார்ல ஏத்துறேன். முதற்கட்டமா அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு சிக்கலை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இவர்களுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருந்தா கூட ஒரு 20 நாள்ல, அதாவது எப்படின்னா ஏண்டாவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தாவேக்காவிற்கு வாக்களித்த மக்களுக்கு வரும் அப்படின்னு தான் என்னை போன்றவர்கள் எதிர்பார்த்தோம். ஆனா அது வெறும் 20 நாள்ல அப்படி ஒரு எண்ணத்தை இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ வந்து மக்கள் இவருடைய உண்மை முகத்தை வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்குள்ள சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக சம்பவங்கள். இதிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு பாதிக்கு பாதி அந்த கட்சியினர் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. இப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல ஒரு திருமண வீட்டுல நடந்த ஒரு தகராறு, அந்த பேனர் வைக்கிறதுதான் பிரச்சனை. ஆனா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தரப்பு வந்து அருவாள் எடுத்துட்டு போய் அவங்கள வெட்டுறாங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று காலையில ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டதா தகவல் வருது, அந்த அணி அந்த தாக்குதல் நடத்திய தரப்புல. ஆனா அந்த மிக கவலைக்கிடமான செய்தி என்னன்னா, அந்த 8ல 3 பேர் வந்து 18 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சிறார்கள். நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு சிறுவர்களை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய அரசியலுக்காக சிறுவர்களை வந்து மேனிப்புலேட் பண்ணீங்க. நீங்க சொல்லி எங்களுக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு வயதுக்கு மீறிய ஒரு செயலை அந்த சிறு பிள்ளைகளிடம் சொல்லும் போது அப்போ அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய நோக்கம் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்ப எப்படி உங்களால சிறுவர்கள் இன்னைக்கு சீரழிந்து ஆயுத கலாச்சாரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, அதே போல நீங்க குறிப்பிட்ட அந்த திருவாரூர் சம்பவம், திருவாரூர் மாவட்டத்துல குடவாசலுக்கு பக்கத்துல வந்து சேங்காலிபுரம் அப்படிங்கிற ஊர்ல எம்ஜிஆர் காலனி, அங்க வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு கட்டிட வேலைக்கு போற ஒரு மேஸ்திரி தான் திருமுருகன். அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் உள்ள போய் அவரோட மனைவிய மகன் 10ஆம் வகுப்பு மகனை தாக்கி அவர்களை எல்லாம் வீட்டை அவர்களை எல்லாம் விரட்டி விட்டு அவங்களுடைய ஒரு மகன் மட்டும் இருக்கு, அந்த மகனுடைய கழுத்துல அருவாளை வச்சு அந்த பிள்ளைய வந்து கண் பார்வையிலேயே அவர்கள் தந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இதெல்லாம் ரொம்ப நாம எண்ணி வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஒரு சீரியஸா வந்து ஒரு வந்திருக்கிற ஆட்சி எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றார்.
பொறுப்பேற்ற முதல் ஒரு வாரம் வந்து அவர் துறையை ஒதுக்கப்படலை. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் மக்கள் பற்றிய ஆர்வமா இருக்கீங்கன்னு பாருங்களேன். நீங்க மக்களுக்கு மாற்றம் கொடுக்க வந்தவர், நீங்க உங்க வேலையை வந்து டே 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா ஒரு துறையை ஒதுக்குறதுக்கே நீங்க வந்து ஒரு வார காலம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 9 பேர் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் விரிவாக்கம். அப்ப விரிவாக்கத்துக்கு பிறகு சரி துறை கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளோட மாற்றம் இது எல்லாமே பொதுவாக ஒரு ஆட்சி அமைந்த ஒரு வார காலத்துக்குள்ள முடிஞ்சிடும் இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஆனா நீங்க இங்க ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னுமே எதுவுமே எங்கேயுமே செட்டில் ஆகல. அப்படி ஒரு நிலையில தான் வந்து இருக்கு. அப்ப இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு ஸ்திரமான ஒரு அரசு இல்லை அப்படிங்கும் போது அப்ப அந்த இடத்துல வந்து தடி எடுத்தவனா தண்டல்காரன்ற மாதிரி ஆங்காங்கே பிரச்சனைகள் இது வந்து வரத்தான் செய்யும். அப்ப அதை நீங்க எவ்வளவு தூரம் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனா இந்த ஆட்சியினுடைய முழு கவனம் எங்க இருக்குன்னா, எந்த கட்சியை உடைக்கலாம், எங்க இருந்து யாரை ராஜினாமா பண்ண வச்சு அவங்க நம்ம கட்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிற சிந்தனையில் தான் இன்றைக்கு அவர்களுடைய முழு கவனமும் இருக்கிறதே தவிர, நமக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல ஒரு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றம் சொன்னீங்க. பாலியல் குற்றத்தில் தாவேக்காரர்களே இந்த 20 நாள்ல எவ்வளவு சிக்கியிருக்காங்க. ஆர்கே நகரில் செயலாளர் அவர் போக்சோ வழக்கு அவர் மேல் பதிவு பண்ணிருக்கு. மதுரை மாவட்டத்துல இந்த கீழமாத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைய இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி நேரடியாக அவர் கட்சிக்காரர்களே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் சம்பவத்தில் ஈடுபடுவது. இப்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்துல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்காவோட தொடர்பு அமைப்பாளர் போய் என்ன சொல்றாரு, எனக்கு செங்கல் மண்ணெல்லாம் கொடுன்றார். அவன் வந்து ஓனருக்கு தான் கேட்கணும் அப்படின்றேன். அப்போ உடனே அந்த வேலை செய்யறவனா அடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுது? இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் எந்த வீட்டுல வேணாலும் போய் நாளைக்கு எதை வேணாலும் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிலைமை வந்து ஒரு சீரழிந்து போயிட்டு. ஆனா இதற்கு ஏதாவது கவனப்படுத்தப்பட்டு ஒரு அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கிறாங்களா? ஒரு அந்த சிந்தனை அவங்க யாருக்குமே இல்லை. இப்ப கோவையில சூலூர்ல அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது, அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட போது அதை பற்றி கேட்டா ஐஜி வந்து குலுங்கி சிரிச்சுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஒரு பெண் அமைச்சர் சிவகாசி கீர்த்தனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு சிரிச்சுக்கிட்டு போறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மக்கள் அந்த ஒரு இறக்கம் இல்லையா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அப்ப என்ன ஒரு சிந்தனையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள்? இப்ப நீங்க பொதுவா வந்து நீங்க அடுத்தவர்களை குறை சொல்வது எளிது. இப்ப நீங்க இப்ப எனக்கு சமையலே தெரியலைன்னாலும் வீட்டுல சமைச்சதை என்னால குறை சொல்ல முடியும். இதுல உப்பு புளி காரம் இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்ப நீ சமையல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ வந்து சமைக்கணும். அப்ப உனக்கு சமைக்க தெரியாதுன்னா நீ முதல்ல இருந்தவங்களுக்கு உதவியாவது இருந்திருக்கும். இப்ப நீங்க இதே விஷயத்த இப்ப நாங்க இது எல்லாத்தையும் தடுக்க முடியாதுன்னா தடுக்க முடியாதுதான் ஒரு முதல்வர். இப்ப நீங்க திமுக ஆட்சி இருந்த போது விஜய் வந்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாரு. அப்ப திமுக என்ன பதில் சொன்னதோ அந்த பதில தான் இன்னைக்கு தாவேகா சொல்லுது. கோவை சூலூர் சம்பவம் வந்துருச்சு, குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லும் போது இதேதான் திமுக ஆட்சியிலே ஒரு சம்பவம் நடந்த உடனே குற்றவாளியை கைது செஞ்சாங்க. அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்துச்சு, ஞானசேகரன் குற்றவாளியை கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு சூலூர் சம்பவத்தை கேள்வி கேட்டா கைது பண்ணிட்டோம்ல, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஒரு அரசு இதைத்தான் செய்ய முடியும். ஒரு அரசு இதைத்தான் செய்ய முடியும்ன்றது உனக்கு இப்பதான் தெரியுதா? அப்போ அடுத்தவங்களுக்கு வந்தா ஒண்ணு, உங்களுக்குன்னு வரும்போது ஒன்னான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதே இது வந்து அடுத்தவங்க இருக்கும்போது என்னெல்லாம் சொல்றது? இது அம்புட்டுக்கும் இவங்கதான் காரணம், இவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னாலும். ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு இப்போது இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு மக்கள் நடந்து கொண்டாலே தவிர யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பொது அமைதிக்கு பங்கம் வராமல் தான் காவல்துறை பார்த்து கொண்டு இருக்க முடியுமே தவிர ஒவ்வொரு தனிநபர் செய்கிற அந்த குற்றச்செயல்களை எல்லாம் கண்காணித்து பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நீங்க வந்து முதல்ல வந்து பொத்தாம் பொதுவா பேசுறீங்க. நாங்க வந்துட்டா ஒரு பெரிய இது நடந்துரும், மேஜிக் நடந்துரும், இதெல்லாம் சினிமா படம் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு நாள்ல வந்து இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒரு சின்ன குரலாவது கொடுத்தாரா அந்த முதல்வர்? நம்ம என்ன கேட்கிறோம், இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும். நீ துணிச்சலோடு ஊடகங்களை எதிர்கொண்டு இது நடந்திருக்கு, இப்படி இப்படி நடக்குது, இதுக்கான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, நாங்க வந்து அதிகாரிகள் மாற்றம்லாம் இருக்கிறதுனால இன்னொரு 10 நாள்ல வந்து எல்லாம் சீரான ஒரு நிலைமைக்கு வந்துடும், முழு கட்டுப்பாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவதற்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையே. ஊடகங்களை பார்த்துட்டு ஓடுறீங்களே, டெல்லியில போய் ஊடகங்களை பார்த்து கும்பிடுறீங்க, ஆளை விட்டுருக்கன்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. ஆனா அதே மாதிரி இந்த ஊடகங்களும் எப்படி இருக்கிறது? உதாரணத்துக்கே சொல்றேன், இப்ப நேற்றைய தினம் ஆலங்குள சம்பவம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க நாளிதழ்களை எடுத்து பாருங்க, எத்தனை சம்பவ நாளிதழ்கள் அந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு.
இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி திமுக ஆட்சியில் நடந்திருக்குமே ஆனால் வந்து இன்னைக்கு ஸ்டாலினை தூக்கில் ஏற்றிருப்பான். அந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து அவங்களே ஒரு விமர்சனம் பண்ணி அவங்களே ஒரு இது பண்ணி பேப்பரை திறந்தா எல்லா பக்கமும் அந்த கலவரங்கள் அது தொடர்பான படங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டின் முக்கிய நாளிதழ்களில் இன்னைக்கு எதுலையுமே வந்து இந்த ஆலங்குளம் சம்பவத்தை பத்தின செய்தி இல்லை. அப்போ நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நடுநிலையோடு கருத்துக்களை சொல்ல போறீங்க? அந்த ஒரு சரியான ஒரு நேர்மை வந்து உங்கள்கிட்ட, அதாவது ஊடகங்கள்கிட்ட இல்லையே. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அதை வந்து இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்ப நாங்க எல்லாம் கத்துக்கிறோம், அதைத்தான் உதயநிதி கேட்டாரு. நீங்க கத்துக்கிறோம்னா அதுக்குள்ள எத்தனை உயிரை காவாங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்க கத்துக்கிறது இல்லைல்ல. அதாவது 1000 பேரை கொன்றால் அரை வைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா அது பழமொழி அது கிடையாது. அது 1000 பேரை கொன்றால், அதாவது 1000 பேரை கொண்டு ஒரு மருந்து தயாரிக்கிற அரை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது காலப்போக்கில் எப்படின்னா 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம், அதாவது 1000 பேர்த்த வச்சு டாக்டர் வந்து படிச்சுக்கிடுவாருங்கிற மாதிரி பின்னாடி அந்த பழமொழி என்பது மருவி விட்டது. அப்ப அதே மாதிரி நீங்க சட்டம் ஒழுங்கை எப்படி சீர்படுத்துறது கத்துக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டையே வந்து சுடுகாடாக்கிட்டா அப்படிங்கிறத இன்னைக்கு மக்களோட கேள்வியாக இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரஸ் சந்திகளை நீ போற போக்கில் ஒன்று சொன்னீங்க. இப்போ இன்னொரு அமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் சந்திக்கிறாரு, அவங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி வனத்துறை அமைச்சருக்கு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சந்திப்பாருங்க, அவருக்கு நேரம் இல்லைங்க, அவர் பிஸியா இருக்காருனாங்க. ஜெயலலிதா விடவா அவருக்கு நேரம் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப கூட அமைச்சர் ஒருத்தர் லைவ்ல ஒருத்தர் சந்திச்சிட்டு இருக்காரு, பிரஸ் கொடுத்த கேள்விக்கு அவர் மதிச்சுதான் அவர் ஓடுறாரு. இப்ப இது ஏன் நடக்குது? இன்னொரு விஷயம் என்ன, சட்டம் ஒழுங்கு குறித்து பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்க, ரொம்ப காலமா டிஜிபி இல்லாம இருந்தாங்க. நேற்றுக்கு வந்து மகேஷ்குமார் அகர்வால் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா நேற்றுல இருந்து கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 12 பேர் கும்பல் முகமூடிட்டு வந்து 12 மணி அவங்க அந்த திருமண வீட்டில் நிகழ்ந்த ஆளை மட்டும் வெட்டல, கண்ணில் பட்டவங்களாம் விட்டுருக்காங்கிறத ரொம்ப அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. அப்ப டார்கெட் அவங்க மட்டும் தானா, இல்ல போற போக்குல எல்லாத்தையும் பண்றதான் இருக்குது? அப்புறம் இன்னொரு நரிக்கிறவர் வந்து பயனையே சுட்டு கொண்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 25 வயசு ஒரு பெண் மர்ம மரணத்தை பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது வந்து ஒரு மீனவர் வந்து அந்த அம்மாவை அடிச்சு கொண்டிருக்காரு. இப்படி டிஜிபி மாறிய பிறகு கூட களம் மாறல இல்லையா? பிரசிங் சந்திக்கல, களமும் மாறல. அப்ப இதுக்கு என்ன தீர்வுன்னு இருக்குல்ல? எதிர்க்கட்சி தலைவரும் அறிக்கை வர்றாரு, ஆனாலும் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தீர்வு நோக்கி அந்த எண்ணிக்கை குறைய நோக்கி போகலையே. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சட்டம் ஒழுங்குக்கு ஒரு புது டிஜிபி இல்ல முழு நேர டிஜிபி அப்படிங்கிறது போட்ட உடனே எந்தவித இதுவும் பெருசா நடந்துறாரு. ஆனா திமுக ஆட்சிகள் அது நடக்கவில்லை என்பதே வந்து ஒரு குறையா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, அந்த இடத்துல இப்ப நீங்க டிஜிபி இல்ல, ஒருத்தர் பொறுப்பு டிஜிபியா கொடுக்குறாருனாலும் அவர்கிட்ட அதே அதிகாரம் தான் இருக்க போகுது. அவரு நீங்க முழு டிஜிபி அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில சுயாட்சியை மீறி தன்னுடைய கட்டுப்பாட்டுல மாநிலங்களுடைய சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த டிஜிபி திட்டம். முந்தி வந்து ஒரு டிஜிபியா ஒரு காவல்துறையினுடைய தலைமை இயக்குனரை அந்தந்த மாநில அரசு முடிவு செய்யலாம். ஆனா இப்ப என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இது அனைத்துமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் என்பதற்காக இவர்கள் வந்து மத்திய தேர்வாணையம் மூலமாக, மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலமா தான் நாங்க எடுக்கணும், யூபிஎஸ்சி தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம், இந்த 3 பேர் பேரை வந்து கொடுக்கும், அந்த 3 பேருக்குள்ள வந்து நீங்க ஆள் எடுக்கணும். ஆக அப்படி கொண்டு வரப்பட்ட போது அந்த காரணமா தான் திமுக வந்து அதை முழுமையா செயல்படுத்தாம அடுத்த ரேங்க்ல இருக்கவங்கள இவங்க மாநில அரசு யாரை விரும்புகிறதோ அவர்களை வந்து பொறுப்பு டிஜிபியா நியமித்து இதை வந்து பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன்னா அது ஒன்று காரணமாகத்தான் இங்க முழுமையா வந்து சட்டம் ஒழுங்கே பாதிக்கப்பட்டதை போல ஒரு தோற்றத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தும். ஆனா முழு நேர டிஜிபி நீங்க ஒன்றிய அரசு சொல்லுவோம் டிஜிபியா வந்தாலும் இதுதான் நிலைமை. அரசு வந்து இதை முழுமையா கவனத்துல செலுத்தணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்க அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் தன்னுடைய தொகுதிக்கு போய் தான் மாவட்டத்துக்கு போய் என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருதுங்கிறத அந்த கிரவுண்ட் லெவல்ல போய் அதை சரி பண்ணணுமே தவிர, இன்றைக்கு இவர்களுடைய முழுமையான இவர்களுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா இந்த ஆட்சியை காப்பாற்றணும். குதிரை பேரம் மூலமா இன்னும் நம்ம எத்தனை பேரை சேர்க்கலாம் வைக்கலாம், இந்த ஆட்சியை நம்ம தொடர வைக்கிறதுக்கு என்ன என்பதை தான் சிந்திக்கிறார்களே தவிர நமக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க எதையும் செய்யல. இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிறுவர்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணதாக கோர்ட்டு கூட ஒரு வழக்கு வந்திருக்கு. நீங்க வழக்குறீங்க, அதை பார்த்துருப்பீங்க. அது கூட தாவேக்காவை பதில் சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரச சந்திக்கிறதுலையுமே பாத்தீங்கன்னாக்கா வனத்துறை மற்றவங்க அமைச்சர்கள் பிரச சந்திச்சா கூட அவங்களும் என்ன சொல்றது, அந்த ப்ரொஃபஷனுங்கிறத தாண்டி கோமாளித்தனமா உணர்றதை பார்க்க முடியுது. இப்ப சிறுவர்கள் அதே சிறுவர்கள் தான் பாத்தீங்கன்னா நீ சொல்ல போனா ஒரு 17, 18, 19 தான் வெட்டி சரிச்சு எல்லாத்துக்கும் கண்டமெல்லாம் வெற்று அளவுக்கும் போயிட்டு இருக்குது.
இப்ப தொடர்ந்து இப்படி போராடி பாக்க தொடர்ந்து இது போறதுன்னா இதை நீங்க அட்ரஸ் பண்ணாம ஒரு விஷயத்த விட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க உடல்ல வந்த உடனேயே, ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் காலம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆட்சி இன்னொரு ஆட்சி மாறும் போது பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஸ்திரமற்ற தன்மை தான் இருக்கும். ஏன்னா காவல்துறை இந்த தேர்தல் நடத்த விதிமுறை இருக்கும், காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் இருக்கும், காவல்துறைக்கு சில விஷயங்கள்ல இப்படியே சிலது போகும். அப்ப நீங்க ஆட்சி பொறுப்பேற்று வந்த உடனே நீங்க அந்த அதிகாரிகள் மாற்றம் செய்வீங்க. அதே பொதுவாக எல்லா ஆட்சியும் செய்வது. அதை உடனடியா செஞ்சு அடுத்தடுத்த அந்த அதிகாரங்களுக்கு அதை கொடுத்து கீழே வரைக்கும் அதை முறையான ஒரு கண்காணிப்போட பண்ணணும். இவங்க அதுவே இன்னும் பண்ணல. அப்ப இவர்களுக்கு என்ன அப்படின்னா, இவர்களுக்கு அதற்கான அந்த நிர்வாக திறமை இல்லை. இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஒரு துறையின் சிறப்பான ஒருவர் போய் இன்னொரு துறையை கையாளுவது என்பது இது கிடையாது, சாதாரண கிடையாது. அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவர் உச்சபட்ச நடிகராக இருக்கலாம், திரைத்துறையில ஒரு பணியாற்றி இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இருக்கேன், நான் ஒரு வழக்கறிஞர். ஒரு வழக்கில் ஒரு மிக சிக்கலான ஒரு வழக்குல ஒருத்தர் வர்றாருன்னு என்கிட்ட வைங்க, ஒரு மரண தண்டனைக்காக வர்றாரு. அவர் அந்த மரண தண்டனை நான் விடுவிச்சிடறேன், வாதாடி அவருக்கு ஒரு தீர்ப்பை அவருக்கு ஃபேவரா பெற்றுக்கொண்டு அவருடைய மரண தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. அவர் உயிரை நான் காப்பாத்தினு வச்சுக்கேன். இன்னைக்கு மரண தண்டனையிலிருந்து அவரை உயிரை காப்பாத்திட்டதுனால நாளைக்கு அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சையை நான் பண்ண முடியுமா? அன்னைக்கு என்ன சாவுல இருந்து நீங்க தான் காப்பாத்துனீங்க, இன்னைக்கு நீங்களே எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இப்பயும் என் உயிரை காப்பாத்துங்க என்று கேட்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உதாரணமாக இருக்குமோ, அப்படித்தான் திரைத்துறையில் ஒருவர் சிறப்பாக இருக்கிறாருன்னு அவருக்கு கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பது. ஏன்னா இவருக்கு இதுவரைக்கும் மக்கள் பணி என்ன, மக்களுடைய மக்கள் சந்திக்கிற சிக்கல்கள் என்ன, எதையுமே தெரியாது. அப்ப எதையும் தெரியாத ஒருவர் வந்த பிறகாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் மீண்டும் அதான் சொல்றோம், இப்ப 1 மாதம் காலம் ஆயிடுச்சு, முடிவுகள் 1 மாதம் ஆகிவிட்டு என்ன ஆக போகுது, நீங்க பொறுப்பேற்று 20 நாள் ஆயிடுச்சு. ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த 20 நாள்லயும் உங்க கையில தான் உள்துறை இருக்கு, காவல்துறை, சட்டம் ஒழுங்கு அனைத்தும் முதல்வர் வசம் தான் இருக்கு. அப்ப இல்ல முதல்வரால முழு நேரமா இதை பார்க்க முடியலையா, நீங்க வேறொரு அமைச்சத்தையாவது அதை பிரிச்சு கொடுக்கணும். பட் அது எதுவுமே இல்லை. முதல்வர் தொடர்புக்கு வருவதில்லை, முதல்வரை தொடர்பு கொள்ள முடியல, அவரும் பப்ளிக்கை சந்திக்க முடியல, பப்ளிக்கும் அவரை சந்திக்கல, அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. அப்ப அவரால் எவ்வளவு தூரம் இதுல வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது கீழே வரைக்கும் நீங்க ஒரு முறையான ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்தி தான் நீங்க காவலர்களுக்கு முறையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தான் அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியுமே தவிர, நீங்க இப்படியே விட்டுட்டு எனக்கு என்ன அது பாட்டுக்கு நடக்கட்டும், நான் என்னுடைய வேலை இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா காவல்துறையே இன்றைக்கு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்ற ஒரு சூழல். இது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை இன்னும் மேலும் மேலும் சீர்கிட்டு போவதற்கு தான் வழிவகுக்குமே தவிர, உடனடியாக அதுல இருந்து மீட்டெடுத்து தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படிங்கிற ஒரு பேர் தான் இவ்வளவுதான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் பல கட்டமாக நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்டமாக நடந்தது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடியும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முறை ஒரு தேர்தல், ஒரு வாக்குச்சாவடியில கூட மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அமைதியாக தேர்தல் நடந்தது. அப்போ ஒரு காபந்து அரசாக இருந்தாலும் கூட, அதாவது ஆட்சி நிறைவடைகிற தருவாயில் இருக்கிற அரசாக இருந்தாலும் கூட மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசு சட்டம் ஒழுங்கை மிக சிறப்பாக கையாண்டது அப்படிங்கிறது தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு அரசு, புதிய அரசு அமைஞ்ச பிறகு நீங்க அதை பத்தி எதுவுமே அக்கறை காட்டாம உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் உங்கள் ஆட்சியை எப்படி நீட்டிப்பது அப்படிங்கிறதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் இதை கவனிக்காம விடுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னொரு விஷயம், இப்ப சட்ட ஒழுங்கு மட்டும் ஒரு பிரச்சனையா மாறல, இப்ப ஐடியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டுடைய முகமே அதுதான். ஆனா அதுலயும் கூட பெரியாரை, அம்பேத்கரையும் தன்னை கொள்கை தலைவராக அறிவித்துக் கொண்ட டிவிக்கு கூடிய அமைச்சர்கள் செயல்பாடுகள்லாம் சில சிக்கல்கள் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போட்ட நாளிலிருந்து ஒரு சிக்கல். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, அதாவது 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கார், அந்த குருக்கள் தான் வாங்கியிருக்காருங்கிறது கிட்டத்தட்ட அந்த அர்ச்சகர் வாங்கியிருக்காருன்னு உறுதியாகுது. அவருக்கு உதவியாக இருந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க, சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க. இவருக்கு ஒரு வார காலத்துக்கு மட்டும் பூஜை செய்வதற்கு மட்டும் தடை அப்படின்ற சொல்லியிருக்காரு அமைச்சர். இது விமர்சனத்துக்கு ஏதோ திரும்ப வலு சேர்ப்பது போல் இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் அதே அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய தொகுதியில ஒரு மருத்துவமனைக்கு இப்ப எதுக்கு போறாரு, ஆய்வு செய்ய போறாரு. அங்கே இருக்கிற 2 கடைநிலை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் அந்த வீல் சேரை தள்ளிட்டு போறதுக்காக ஒரு 50 ரூபாய் ஏதோ பணம் வாங்கியிருக்காங்க அந்த பேஷண்ட். அதற்கு உடனடியாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அப்ப இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பெரிய அளவுல சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் வந்த பிறகு, அதாவது உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அவர் பண்ணா தப்பு, ஆனா அது அதுக்கு மன்னிச்சிருவீங்க, வெறும் மன்னிப்பு கடிதம் பண்ணலாம். ஆனா இங்க ஒருத்தர் ஒருத்தர் டிப்ஸா கூட கொடுப்பார், கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு உதவி பண்ணாரு, ஒரு டீ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கூட அந்த வீல் சேரை தள்ளிட்டு வந்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல அப்படி 4 பேர் கொடுத்ததை பார்த்து கூட அவர் 5வது ஆள்கிட்ட அவரா கேட்டிருக்கலாம். அதுக்கு தவறுதான், நம்ம இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனா இந்த இரண்டு தவறுகளும் எவ்வாறு பார்க்கப்பட்டன அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய பார்வையில இவர்கள் மீது உடனடியா வந்து பணியிடை நீக்கம், இவங்ககிட்ட வெறும் மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இந்த சமூக வலைத்தளங்கள் வைரலான பிறகுதான் இப்ப சொன்ன இந்த நடவடிக்கையே போறாரு. இல்லைன்னா முதல்ல அதையே அவர் செய்யல. இன்னொன்று திருச்செந்தூர்ல இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியா நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா நீங்க திருடன் கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி எங்கள் அறநிலையத்துறையில் யாரால் சிக்கல் வருமோ அப்படிப்பட்டவர் கையிலேயே போய் அந்த துறையை கொடுக்குறீங்க. அந்த பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்ற ஒருவருக்கு இது போன்ற சிந்தனை வருமா? இப்ப மீன்வளத்துறை அமைச்சர் யாரு? மீனவர் கொடுக்குறீங்க. சமூக நீதித்துறை என்று பெயரை மாற்றினாலும் கூட அந்த துறை என்ன? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், அதை சிறுத்தைகளுக்கு கொடுக்குறீங்க. சிறுபான்மையினர் நலனை வந்து இஸ்லாமிய கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுக்குறீங்க. ஏன் நீங்க அவர்களுக்கு வேறு துறை ஒதுக்கி விட்டு உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய அதே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருவருக்கு அந்த துறை ஏன் கொடுக்கக்கூடாது? நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. அப்போ ஆதி திராவிடர் நலனே ஆதி திராவிடர் தான் பார்க்கணும், மீனவர் நலனை மீனவர் தான் பார்க்கணும், சிறுபான்மையினர் நலனை சிறுபான்மையினர் தான் பார்க்கணும். அப்போ அறநிலையத்துறை யாருக்கான நலன்? பார்ப்பனருடைய நலனுக்கு தான் அறநிலையத்துறையா? பார்ப்பனர். ஆக இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இவர்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, நீங்க பிறப்பால் அடிப்படையில் ஒன்று கிடைக்கக்கூடாது, கிடைக்கணுங்கிற சனாதனம். பிறப்பாட்டின் அடிப்படையில் தான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு இதை வந்து உடைக்கணுங்கிறது தான் சனாதன மறுப்பு. அப்ப நீங்க இதை எந்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்க? சனாதனத்துக்கு தான் நிலைநாட்டுறீங்க. ஆக இந்த இடத்துல நீங்க வந்து வெறும் படத்துக்காக மட்டும், இதுதான் நம்ம கொள்கை தலைவராக ஒரு அறிவித்தாண்டிலிருந்து நாம் சொல்லிக் கொண்டு வந்தது என்னன்னா, பெரியாரை பேருக்கு பயன்படுத்துவது. எப்படி வந்து வடபுலத்தில் வந்து ராம்தாஸ் அத்வாலையையும் ராம்விலாஸ் பஸ்வானையும் வச்சுக்கிட்டு அவர்கள் அம்பேத்கரிய கொள்கைகளை எல்லாம் உண்டு சிரித்தார்களோ, அதை போல இங்க வெறும் பெயருக்கு பெரியாரை பயன்படுத்துவது. இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு திருமாவளவனை கொண்டு வந்தாங்க. இந்த கட்சியினுடைய தவறுகளுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்கிற நிலைதான் இன்னைக்கு அண்ணன் திருமாவுக்கும் அண்ணன் மணியரசுக்கும் வந்து. அப்ப இவர்களை வைத்து விட்டு அவருடைய அஜெண்டாக்களை எல்லாம் இவங்க ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைக்கு இவர்கள் ஆளாவாங்க. அப்போ இவர்களிடம் கொள்கை இல்லை என்பதை தாண்டி இருக்கிற அந்த கொள்கையை ஒழிப்பது, அதை நேரடியாக பாஜக வடிவில் வந்து ஒழிக்க முடியாது. அதனால இந்த திரை கவர்ச்சியை வச்சு, திரை மாயையை வச்சு நம்ம இவர்களுடைய சித்தாந்த பின்புலத்தை உடைத்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. பாஜகவினுடைய பின்புலத்தோடு இவர்கள் தான் இந்த வேலைகளை செய்கிறார்கள். ஆனாலும் நாங்க பாஜகவிட்ட இருந்து பாதுகாக்க போறோம்னு சொல்லி இந்த 4 கட்சிகள் போய் முட்டு கொடுக்கும். நம்மை போன்றவர்களுக்கு தெரிகிற இந்த செய்தியெல்லாம் அவர்களுக்கு எப்படி தெரியல அப்படிங்கிறதா நம்மளோட வியப்பு. இன்றைக்கு டெல்லிக்கு போறாருனாலும் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர் சந்திக்க மறுக்கிறாரு, சந்திக்காம வர்றாரு. ஆனா முதல்ல வந்து காங்கிரஸ்காரர்கள் பயங்கரமா பேசினாங்களே, சோனியா அம்மா வீட்டுல விருந்து இருக்கு, விருந்துக்கு அங்க போறாரு, அப்படி இப்படின்லாம் வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அம்மையார் சோனியா அவர்களுடைய இல்லத்தின் முன்பாக விஜய் வரவேற்று பேனர்கள்லாம் வைக்கப்பட்டது. ஆனா அவர் போலையே. அப்ப அவர் மீண்டும் மீண்டும் அவர் யாருக்கு சாதகம்னு அவர் நினைக்கிறார். இடதுசாரிகள் இன்றைக்கு விஜய் தூக்கி சுமக்குறாங்களே. ஆனா இன்னைக்கு பினராயி விஜயன் வீட்டுல ரெய்டு வரும்போது யார் ஆதரவு குரல், அந்த முதல் குரல் உங்களுக்கு ஆதரவாக கொடுத்தவர் யார்? உங்களால வந்து கடைசி நேரத்துல ஆட்சி அதிகாரத்துக்காக நீங்க யாரை விட்டுட்டு போனீங்களோ அவர் தானே உங்களுக்காக குரல் கொடுக்குறாரு மு க ஸ்டாலின். இன்றைக்கு முதல்வராக இருக்கிறவர் வந்து ஒரு குரல் கொடுக்கலாமே, உங்களோட ஒரு பக்கத்து மாநிலத்தில் இது மாதிரி நடக்குதுன்னு கொடுக்க வேண்டியதானே, கொடுக்குறாரு. அப்போ இவர் யாருக்கானவர் அப்படிங்கிறது இன்னும் அந்த கட்சிகள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப விஜயை வந்து இங்க திரிக்கிறது இன்றைய தமிழ்நாட்டினுடைய இளைய தலைமுறையை கொள்கையற்றவர்களா ஆக்கணும். அவங்ககிட்ட இந்த திராவிட கொள்கைகளோ ஒரு அம்பேத்கரிய மார்க்சிய பெரியாரிய கொள்கைகள் சென்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு கொண்டு வராங்க. அதற்கு வந்து அந்த இயக்கங்களே அதற்கு பலியாகிறது. அம்பேத்கர் இயக்கமான சிறுத்தைகளும் மார்க்சிய இயக்கமாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் இன்றைக்கு அவர்களே வந்து இதை தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் சூழ்ச்சிக்கு பலியாகிறது. ஓகே, சட்ட ஒழுங்கு மட்டும் இல்ல, ஐடியாலஜி ரீதியாகவும் கூட வந்து இந்த அரசுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக்குன்றத ஆதாரப்பூர்வமா முன் வச்சுக்கிறீங்க. உங்கள் பார்வையை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.